ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை சந்திக்க என் ஆண்டவர் பாராட்டிய தயவிற்காக என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் கூறுகிற காரியங்களை ஏற்று ஜெபித்து கொண்டிருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக மாற்றுவார். உங்களை கொண்டு தேசத்திலே மகாபெரிய கிரியையை கர்த்தர் செய்ய போகிறார். ஆக ஒரு முறை கூட இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, தேசத்தின் சூழ்நிலையை தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்து ஒரு சின்ன செய்தியையும் உங்களுக்கு முன்னாலே வைத்து ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அருமையானவர்கள், ஜெப சிந்தையோடு இருங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் வாயிலாக தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆக யாரும் தளர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் வாஞ்சித்து என் அப்பனே உமக்கு முன்னாலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் நீர் அங்கீகரித்து கொண்டு அந்த ஜெபங்களுக்கு நல்ல பதிலை தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்திலே வெகு சீக்கிரத்திலே என் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். என் அப்பனே, தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பின் படியே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். ஆக இந்த தேசத்திலே இந்த பொல்லாத தொற்று வெகுவாய் குறைந்து போயிற்று. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தேசத்திலே மாத்திரமல்ல, தமிழகத்திலே என் ஆண்டவரே, தேவனே, இந்தியாவிலேயே அதிகமான தொற்றுள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அந்த நிலையை நீர் மாற்றி போட்டீர். நதியோடு துதிக்கிறேன். மிக ஆண்டவரே வேகமாக இந்த தொற்றின் தாக்கத்தை என் ஆண்டவர் அழித்து போட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த தொற்று எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே புகுந்து விடாதபடி கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். மருந்துகள் ஆண்டவரே, மருத்துவர்கள் இவைகளெல்லாம் ஆண்டவரே நீர் தந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. என்றாலும் என் ஆண்டவரே, வியாதியிலே விடுதலையை தருவது என் ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆக என் ஆண்டவர் அந்த விடுதலைக்காய், என் ஆண்டவர் அந்த ஆறுதலுக்காய், என் ஆண்டவர் அந்த சமாதானத்திற்காய் தேசத்திலே ஏறத்தாழ ஆண்டவரே ஒரு மாமூல் நிலை உருவாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டின அந்த தயவிற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பெரும்பாலான மாவட்டங்களிலே இந்த ஊரடங்கு அந்த தடைகள் வெகுவாக குறைந்திருக்கிறது. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேணும். எங்களுடைய ஜனங்களுடைய இருதயங்களில் அந்த உணர்வு அற்றுப்போகக்கூடாது. ஆண்டவரே, அரசு அறிவித்திருக்கின்ற அனைத்து முறைகளையும் கையாண்டு இந்த வைரஸின் முழு தாக்கத்தையும் தேசத்திலிருந்து நீர் அப்புறப்படுத்தி விட வேணும். அப்படியே அடுத்து கூறுகிறார்கள், மூன்றாவது அலை ஒன்று இந்தியாவுக்குள்ளே புகை இருக்கிறது என்றும்
என் ஆண்டவரே தேவனே, அது மிகுந்த வீரியத்தோடு கிரியை செய்ய போகிறது என்றும் பலவிதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் ஆண்டவரே, தேவாதி தேவனே, நல்ல பிதாவே, இந்த தேசத்திற்குள்ளே இன்னும் ஒரு அலை வீசக்கூடாது. வீசக்கூடாதுப்பா. வீசாது என்பது எங்களுடைய விசுவாசம். உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். என் ஆண்டவர் தேசத்தை பாதுகாத்து கொள்ளும். அப்படியே ஆட்சியாளர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் அங்கீகரியும் தேவக்கரம் தாங்கட்டும். உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்புக்குள்ளே நீர் தேசத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு சின்ன செய்தியை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே வைத்து ஜெபிக்க அடிமை விரும்புகிறேன். இந்த செய்தியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ள செய்தியாய், என் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபபாரத்தை ஊட்டுகிற செய்தியாய், இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உருவாக தங்களை பூரணமாக அர்ப்பணிக்கின்ற செய்தியாய் இருக்க என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். தேவகரம் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் அந்த பூரணமான ஒப்பு கொடுத்தல் உள்ள தேவ பிள்ளையால் இந்த தேசத்திற்கு என்ன சம்பவிக்கும், என்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை மையமாக கொண்டு இந்த எஸ்தருடைய சரித்திரத்தை நான் தொடரலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாசிப்பருமையானவர்களே, எஸ்தருடைய புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு முன்னாலே வாசிக்க விரும்புகிறேன். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்கள் விற்கப்பட்டும் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். எப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, எப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாதிக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்குமரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம்
தணிந்தது. அப்படியே ஆமான் மொர்தேகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது நாள் விருந்துக்கு ராஜாத்தியாகிய எஸ்தர் ராஜாவோடு ஆமானையும் அழைத்து வர கேட்கிறாள். ராஜாவும் ஆமானை அழைத்து கொண்டு இரண்டாவது நாள் விருந்திலே கலந்து கொள்கிறார்கள். எப்படியாக இரண்டாவது நாள் விருந்து சந்தோஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்திலே ராஜா திராட்சரசம் குடித்து அப்படியே மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த நேரத்திலே ராஜா கேட்கிறான் மறுபடியும் எஸ்தரை பார்த்து, ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? ராஜ்யத்தில் பகுதியை நீ கேட்டாலும் அதை நான் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தை இந்த ராணி தன்னுடைய வியாகுலத்தை, வேதனையை ராஜாவுக்கு தெரியப்படுத்த சரியான நேரம் என்று அவள் கண்டுகொள்கிறாள். அவள் தன்னுடைய காரியத்தை ராஜாவுக்கு அறிவிக்கிறாள். அருமையானவர்களே, அவளுடைய வார்த்தைகள் ராஜாவுடைய இருதயத்திற்குள்ளே எப்படியாக ஊடுருவி பாய்கிறது. அல்ல, கடைசியில் அவர் சொல்ல, இந்த காரியத்தினாலே ராஜாவுக்கு பெரிய நஷ்டமும் கஷ்டமும் உருவாக போகிறது, அதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று ராஜாவுக்கு கூறுகிறாள். தன்னுடைய குலம் ஒரே நாளில் அழிந்து போகிறது என்கின்ற காரியத்தினாலே ராஜாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட போகிறது, அதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா அப்படி உணர்வடைகிறான். ராஜா இந்த எஸ்தருக்கு கேட்கிறான், இந்த காரியத்தை செய்ய காரணமாக இருந்த மனிதன் யார் என்று கேட்கிறான். பார்த்தீங்களா, ராஜா தான் உத்தரவு போட்டது. ராஜாவுடைய உத்தரவை தந்திரமாக இந்த ஆமான் பெற்று தேசத்திலே இந்த காரியத்தை நடைமுறைப்படுத்த அந்த சட்டத்தை விரைவாய் தேசமெங்கும் அப்படியே அனுப்பி கொண்டிருக்கிறான். ஆக இந்த காரியத்தின் உள்நோக்கம் என்ன என்பதை ராஜா அறியாதிருந்தான். இப்பொழுது ராணியின் வார்த்தையினாலே ராஜா அறிகிறான். ஆக அவன் உணர்வடைகிறான், ஓ, இந்த காரியத்திற்குள்ள எவ்வளோ பெரிய சதி இருக்கிறதா என்று அவன் உணர்கிறான். அப்பொழுது திருப்பி கேட்கிறான், இந்த காரியத்தை செய்ய காரணமாக இருந்த மனிதன் யார் என்று. எஸ்தர் தைரியம் கொண்டு பேசுகிறாள், இந்த துஷ்ட ஆமான் தான் இந்த காரியத்திற்கு காரணமாக இருந்தான் என்று ராஜாவிடம் இந்த ராஜாத்தி கூறுகிறாள். இப்போ ராஜா மிகுந்த கோபப்படுகிறான். காரணம், தனக்கு நம்பிக்கைக்கு உரிய பிரபுவாக இருந்த இந்த ஆமான் தன்னை நம்ப வைத்து மகா பெரிய ஏமாற்றத்தை, மகா பெரிய பயங்கரத்தை செய்து விட்டானே என்று அவன் மேல் அடக்க முடியாத கோபம் இந்த ராஜாவுக்கு ஏற்படுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்ட நேரத்திலே தன்னுடைய கோபத்தை அடக்க முடியாத ராஜா அப்படியே அந்த திராட்சரசம் பரிமாறப்படுகிற அந்த இடத்தை விட்டு எழும்பி அரண்மனையிலே இருந்த தோட்டத்திற்குள்ளே போய்விடுகிறான். இப்போ ஆமான் திகிலடைகிறான். அவனுக்கு புரிந்து போயிற்று, நிச்சயமா தன்னுடைய தலை தப்பாது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். இப்போ அவனுக்கு எப்படியாவது தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். அதற்காக எழும்பி, அருமையான தேவ பிள்ளையே, ராஜாத்திடத்திலே அவனுடைய உயிருக்காக மன்றாட
அடிகளை எடுத்து வைக்கிறான். அவனால் நடக்க முடியவில்லை. பயந்து நடுங்குகிறது அவனுடைய கால்கள். தளர்ந்து போன அவனுடைய கால் ராணியின் பக்கத்திலே போகிற நேரத்திலே நிமிர்ந்து நிற்க முடியாமல் அப்படியே சாய்ந்து விடுகிறான். அவள் இருந்த இருக்கையிலே அப்படியே சாய்ந்து விடுகிறான். அருமையானவர்களே, மிகுந்த கோபத்தோடு தோட்டத்திற்கு போன ராஜா சற்று நேரம் அந்த இடத்திலே இருந்து சிந்தித்து கொண்டு கொஞ்சம் தெளிவு படைத்தவனாக திருப்பியும் அந்த விருந்து நடந்து அந்த இடத்திற்குள்ளே வருகிறான். வருகிற போது இவன் கண்ட காட்சி, ராணி அமர்ந்திருக்கின்ற ஆசனத்திலே அந்த மெத்தையிலே இந்த ஆமான் வீழ்ந்து கிடக்கிறான். ராஜா உக்கிர கோபத்தோட போனான். இப்போ அந்த தோட்டத்தில் கொஞ்ச நேரம் இருந்து தன்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வரான். வார நேரத்தில் பார்க்கிறான், தன்னுடைய மனைவி இருக்கிற இருக்கையிலே அப்படியே இந்த ஆமான் அப்படியே வீழ்ந்து கிடக்கிறான். ராஜாவுக்கு, ஓ, என்னுடைய கண்களுக்கு முன்னாலேயே இந்த அரண்மனையிலேயே என்னுடைய மனைவியை இவன் பலவந்தம் செய்ய எத்தனிக்கிறானோ என்கின்ற அந்த கேள்வி எழும்புகிறது. அப்படியே அருமையானோர்களே, இந்த வார்த்தைகளை ராஜா கூறிய நேரத்தில் அவனுடைய ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள் என்றும், அடுத்து பிரபுக்களிலே ஒருவன் இந்த காரியத்தை செய்த இந்த ஆமானை கொன்று போட வேண்டும், இந்த மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ஆமான் தன்னுடைய வீட்டின் அருகாமையிலே 50 முழ உயரமான தூக்குமரம் ஒன்றை அப்படியே நாட்டி விட்டிருக்கிறான். அந்த மரத்திலே இந்த ஆமானை தூக்கி போட வேண்டும் என்று கூறுகிறான். ராஜாவுக்கு இந்த வார்த்தை சரியாகப்படுகிறது. ராஜா கட்டளையிடுகிறான், ஆமானை தூக்கி போடுங்கள் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கு உள்ளே நான் உங்களுக்கு அதிகமாக பேச நான் விரும்பவில்லை. ஒரு தேவ பிள்ளையுடைய வைராக்கியமான ஜெபத்தின் வாயிலாக சில வாரத்திலே சொன்னேன், தேவ பிள்ளைக்கு எதிராக இருந்தவனை கொண்டே தேவ பிள்ளையை கனம் பண்ண கர்த்தர் சூழ்நிலையை உருவாக்கினார். காரணம் தேவ பிள்ளையுடைய ஜெபம், ஒப்பு கொடுத்தல் உள்ள தேவ பிள்ளையுடைய ஜெபம். இன்றைக்கு அருமையானவர்களே, அந்த துஷ்டனை, தேவ பிள்ளைகளுக்கு எதிரானவனை, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தடையாக தேவ பிள்ளைகளையே அழித்து போட வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயல்பட்ட அந்த பொல்லாதவனை ராஜா தூக்கிலிடுகிறான். பார்த்தீர்களா? ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபத்தினாலே என்ன என்ன காரியங்கள் நடைபெற்றதென்று. அடுத்து அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கிறது ஆசிப்போ. எஸ்தர் 8வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை. ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாக்கியன் தீவனையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றார். முதல்ல இப்படியாக ஒரு அநியாயம் இந்த தேசத்திலே ராஜாவே உம்மை தந்திரமாக ஏமாற்றி பயங்கரம் நடைபெறப் போகிறது என்கின்ற காரியத்தை இந்த எஸ்தர் ராஜாவுக்கு அறிவித்தாள். அறிவித்தவுடனே ராஜா பயங்கரமாக கோபம் கொண்டு அதற்கு காரணமானவனை கொன்று ஓடுகிறான். எப்பொழுது ராஜாவுடைய பாதத்திலே விழுந்து இந்த ராணி இந்த காரியத்தை எப்படியாவது தடை செய்து விட வேண்டும் என்று ராஜாத்தி விண்ணப்பம் பண்ணுகிறாள். பார்த்தீங்களா? எஸ்தர் 8வது அதிகாரம்
5, 6 ஆகிய வசனங்களிலே இந்த காரியத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். ஒரு முறை கூட அந்த 6வது வசனம், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால், ராஜாவிட்ட சொல்றா, இந்த உத்தரவை உடனடியாக ராஜாவே திருப்பி பெற வேணும், என்னுடைய ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால், இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா என்ன செய்கிறான்? வாசிப்போம், எஸ்தர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சரிங்களா? ராஜாவே சொல்றான், ராஜா இயற்றிய அந்த சட்டத்தை ராஜா அமேன் தேசமங்கும் அனுப்பிய அந்த கட்டளையை செல்லாது என்று அறிவித்து அடுத்து ராஜா புதிய கட்டளையை இயற்றுவதற்கு தயாராக இருக்கிறான். அந்த புதிய கட்டளையை ராஜா ஏற்றுவதற்கு யாருக்கு அனுமதியை கொடுக்கிறான்? மொர்தெகாய்க்கு அனுமதியை கொடுக்கிறான். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டதை எழுதுங்க, நான் கையெழுத்து போடுங்க தயார், என் முத்திரை மோதிரத்தை தாரதுக்கு தயார் அப்படின்னு. பார்த்தீங்களா? முதல்ல அந்த சட்டம் ஆதார் மாதம் 13ஆம் தேதி தேசமெங்கும் இருக்கிற யூதர்களை கொன்று போடவும் அவருடைய உடைமைகளை பறித்து கொள்ளவும் அந்த கடிதம் போய் சேர்ந்தாயிற்று. இப்பொழுது உண்மையை புரிந்த ராஜா அடுத்த சட்டத்தை யாரை கொண்டு நிறைவேற்றுகிறான்? தேவ பிள்ளை தேசத்திலே தன்னுடைய குலம் அழிந்து போகக்கூடாது என்று தேவ ஜனங்களை உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து ஜபிக்க வைத்து எப்படியாக ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக காரணமாக இருந்தானே அந்த எழுப்புதல் வீரன் மொர்தெகாய், அவனையும் இந்த எஸ்தரையும் வைத்து எழுதுகிறான். உங்களுக்கு விருப்பப்பட்டதை எழுதுங்க, நான் கையெழுத்து போடுறேன், முத்திர மோதிரத்தினால சீல் பண்ணுறேன், நீங்கள் அதை அனுப்பலாம் என்று. பார்த்தீர்களா அருமையான தேவ பிள்ளைகளே? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் என்ன எழுதுனாங்க? அந்த ஆதார் மாதம் 13ஆம் தேதி தேசத்தில் இருக்கிற யூதரை எல்லாம் கொன்று அவருடைய உடைமைகளை எல்லாம் பறித்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு செல்லுபடியாகாது. அதற்கு அடுத்து அந்த நாள் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய எதிரிகளை கொன்று போடவும் அவருடைய உடைமைகளை பறித்து கொள்ளவும் ராஜாவினுடைய உத்தரவு. 2வது பார்த்தீங்களா? ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபத்தினாலே ராஜா பிறப்பித்த அந்த உத்தரவை செல்லுபடி ஆகாமல் செய்ய முதல் உத்தரவு. ஒரு தேவ பிள்ளை பூரணமா தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு தேவ பிள்ளை பூரணமா தன்னை ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக போராடுகிற ஒரு தேவ பிள்ளையினாலே என்ன ஆயிற்று? ராஜா இயற்றிய சட்டத்தை ராஜாவே ரத்து செய்கிறான். நடக்குமா அருமையான தேவ பிள்ளைகளே? புதிய சட்டத்தை உருவாக்குகிறான். ஆக புதிய சட்டத்தை யார் உருவாக்குகிறார்கள்? பெர்மிஷன் யாருக்கு கொடுக்கிறார்? தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மசோதா நாடாளுமன்றத்திலே சட்டமாக மாறி அது சட்டமாக்கப்பட்டு என்ற நாட்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு முனைப்பு காட்டுகிற போது அது சட்டம் அது செல்லுபடியாக கூடாது, அந்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்று விவசாயிகள் போராடுகிற போராட்டத்தை ஒரு வருடமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை உயிர்கள், ஆமென், எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை உயிர்கள் போயாகிவிட்டது,
எத்தனை விதமான போராட்டங்களை அவர்கள் செய்தாகிவிட்டது. ஆனாலும் ஒன்றிய அரசு அந்த காரியத்தை, அந்த சட்டத்தை இதுவரையிலும் வாபஸ் பெற விரும்பவில்லை. ஆக இங்க ராஜா இயற்றிய சட்டத்தை ராஜாவே அப்படியே வாபஸ் பெறான். மாத்திரமல்ல, புதிய சட்டத்தை உருவாக்க அனுமதி கொடுக்கிறான் தேவ பிள்ளைக்கு. இந்த சூழ்நிலை இந்த தேசத்திலே சீக்கிரமாக உருவாகும். தேவ பிள்ளையே, நீயும் நானும் நம்முடைய ஜனங்களுக்காக தேவ சன்னிதானத்திலே பரிந்து பேசி போராடி தேசத்தின் சூழ்நிலையை ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு போராடுவோமே. ஆனால் இந்த தேசத்திலே தேவ பிள்ளைகளுக்கு, சிறுபான்மையினருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஆளுகிறவர்களாலே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற நல்ல செய்தியையும் உனக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்ன நடக்கிறது? ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபத்தை பற்றி, அந்த ஜெபத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சியை பற்றி, அந்த ஜெபத்தின் வாயிலாக கிடைத்த விடுதலையை பற்றி நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆக நீயும் நானும் தேவ சன்னிதானத்திலே போராடி ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாக தேசத்தில் ஒரு மகாபெரிய மாற்றத்தை உருவாக்குவார். எஸ்தர் 8:17 வருகிறது, யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மதத்துக்கு மாறினார்கள். பார்த்தீங்களா? இந்த காரியம் வியப்பாக இருக்குல்ல. தேவ பிள்ளைகளை, அதாவது யூத ஜனங்களை அற்பமாய் நினைத்து அவர்களை அழித்து போட வேண்டும் என்று எடுத்த முயற்சி தோற்று போகிறது. இப்பொழுது அவர்கள் அதிகாரம் பெறுகிறார்கள். மற்றவர்களை கொலை செய்வதற்கு, தங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவர்களை கொன்று போடுகின்ற உரிமையை இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிலையிலே தேசத்து ஜனங்கள் இது யூதரை கண்டு பயப்படுகிறார்கள். பார்த்தீங்களா சூழ்நிலை எங்கே போகுது? ஒரு ஜெபம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை தேசத்தில் உருவாக்கிட்டு, இதனால் என்ன ஆயிற்று? ஆக இந்த பயத்தினாலே அநேகர் யூத மதத்திற்கு தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பார்த்தீர்களா அருமையான தேவ பிள்ளையே? ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளையினால தன்னுடைய இனம் அழிந்து போகக்கூடாது, தன்னுடைய குலம் அழிந்து போகக்கூடாது என்று பாரத்தோடு ஜெபித்த ஒரு தேவ பிள்ளையினாலே முதல்ல என்ன நடந்து? தேசத்தில் மாறாத சட்டம். எப்படி? ராஜாவுக்கு பெர்மிஷன் இல்லாமல் ராஜாவை பார்க்க போனால் அப்படியே கழுத்து போயிடும். அந்த சட்டம் இந்த எஸ்தருக்கு சாய்ந்து கொடுத்தது. அடுத்து தேவ ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தேவ பிள்ளைகளை உணர்வுக்குள்ளே கொண்டு வந்த தேவ மனிதன் கனப்படுத்தப்படுகிறான். மூன்றாவது, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சதி திட்டத்தை உருவாக்கி ராஜாவுடைய அனுமதியோடு அதை நிறைவேற்ற எத்தனித்த அந்த சதிகாரன், அந்த பொல்லாத மனுஷன் அங்கே கொலை செய்யப்படுகிறான். ஒரு தேவ பிள்ளையுடைய ஒப்பு கொடுத்தலான ஜெபத்தின் வாயிலாக நடைபெற்ற நிகழ்வுகளை நான் உங்களுக்கு முன்னாலே அடுக்கி கொண்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்து என்ன நடக்கிறது? ராஜாவினாலே அறிவிக்கப்பட்ட சட்டத்தை ராஜாவே அப்படி வாபஸ் வாங்குறாரு. அடுத்து புதிய சட்டத்தை தேவ பிள்ளைகள் இயற்றுவதற்கு ராஜா அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதார் மாதம் 13ஆம் நாள் அப்படி யூதர்கள் விடுதலையின் நாளாக கொண்டாடுகிறார்கள். தேசத்திலே இந்த யூதரை பற்றிய பயம் அப்படியே தேசமெங்கும் ஆட்கொள்கிறது.
ஆக யூத ஜனங்களுடைய மார்க்கத்திற்கு தேசத்து ஜனங்கள் மாறுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இப்படியாக ஒரு நிலை இந்த தேசத்திலே சீக்கிரமாக உருவாகும் என்று அடிமை விசுவாசிக்கிறேன். எங்கேயும் யாருக்கும் நாம் அருமையான தேவ பிள்ளைகளே எதிரிகள் அல்ல. ஆக நாம் விசுவாசத்தோடு ஆண்டவர் சன்னிதானத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, இவன் என்ன சொன்ன எஸ்தர் ராஜாத்தி, என் ஜனங்களுடைய விடுதலைக்காக நான் செத்தாலும் சாகிறேன். இந்த ஒப்பு கொடுத்தல், இந்த ஒப்பு கொடுத்தலோட அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற போது இந்த தேசத்திலே, நம்முடைய இந்திய தேசத்திலும் இப்படியாக சூழ்நிலைகள் மாறும். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஆளுகிறவர்களாலே திருத்தப்படுகிற ஒரு நிலை சீக்கிரத்திலே உருவாகும். மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளோடு ஆளுகிறவர்கள் ஆமென் யோசனை கேட்டு உங்களுடைய காரியம் என்ன எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் எப்படி அனுசரணையாக சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்ற காலமும் அருமையான தேவ பிள்ளைகளை வெகு தூரத்தில் இல்லை. ஆக நாம் அருமையான தேவ பிள்ளைகளே தேவ சன்னிதானத்திலே போராடி ஜெபிக்கிற போது, விசுவாசித்து ஜெபிக்கிற போது, என் ஆண்டவரால் இப்படிப்பட்ட கிரியைகளை இந்த தேசத்திலே செய்ய முடியும். ஏன் நம்முடைய இந்திய தேசத்திலே செய்ய முடியும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக மாறுகின்ற நாட்கள் சீக்கிரமாக உருவாக வேண்டுமேயானால் தேவ பிள்ளைகள் இந்த எஸ்தரை போல தங்களை பூரணமாய் ஒப்பு கொடுத்து தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சீக்கிரத்தில் என்னுடைய தேசத்திலே ஒரு மகாபெரிய எழுப்புதல் உருவாகவும், அந்த எழுப்புதல் வாயிலாக இந்தியா ஒரு தேவ ராஜ்யமாக உருமாறும். தேவ பிள்ளையே, ஜெபிப்புமா? நல்ல பிதாவே, மைமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளால், பூரணமான ஒப்பு கொடுத்தலோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய், தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உருவாக போகிறது என்பதை அடிமையில் விசுவாசிக்கிறோம். அந்த எழுப்புதலுக்கு நாங்கள் எங்களை பூரணமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக நீர் மாற்றும். அப்படியே நீர் செய்ய போகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். அருமையானவர்களை என் ஆண்டவர் காத்துக்கொள்ளும், அவர்களை ஆசீர்வதியும். ஜெப வீரர்களை கர்த்தர் ஆண்டவரே தேவனே மொர்தேகாயை போல உயர்த்தும். எப்படி செய்ய போகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.